சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள கரையாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவரின் மகள் மீனாட்சி கிருஷ்ணகிரியை சேர்ந்த சரவணன் என்பவரை காதலித்து வீட்டை எதிர்த்து திருமணம் செய்த நிலையில் ஜெயகாந்த் என்ற மகன் இருந்துள்ளார். கிருஷ்ணகிரியில் சரவணன் மீனாட்சி தம்பதியர் வசித்து வந்த நிலையில் சரவணன் அடிக்கடி குடித்துவிட்டு மீனாட்சியை அடித்து உதைத்து சித்திரவதை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அடிக்கடி மீனாட்சி தனது தாய் வீட்டுக்கு சென்றுள்ளார். இது அடிக்கடி தொடர்ந்து வந்ததால் ஒரு கட்டத்தில் மீனாட்சியின் தாயாரும் மீனாட்சியிடம் சரியாக பேசவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த மீனாட்சி தனது 6 வயது மகனை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்ய முடிவெடுத்துள்ளார். இதற்காக சமயம் பார்த்து காத்திருந்த மீனாட்சி தனது தாயார் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து தனது மகனை ஸ்க்ரூ டிரைவரால் அடித்தும் பின்னர் தலையணையால் அழுத்தியும் கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது. பின்னர் உடலை அப்புறப்படுத்துவதற்காக இறந்த சிறுவனின் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்திருக்கிறார். உடல் பாதி மட்டுமே எரிந்த நிலையில் பின்னர் சடலத்தை வீட்டின் செப்டிக் டேங்கிற்குள் வீசியுள்ளார். பிறகு மீனாட்சி தற்கொலை செய்ய முயன்ற போது பயம் காரணமாக தற்கொலை செய்ய முடியவில்லை என கூறப்படுகிறது. வேலை முடிந்து வந்த தாயாரிடம் தான் மகனை கொலை செய்து விட்டதாக அழுது கொண்டே மீனாட்சி கூற, இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ராஜேஸ்வரி பூந்தமல்லி காவல் நிலையத்தில் தனது மகள் மீது புகார் கொடுத்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் செப்டிக் டேங்கில் வீசப்பட்ட சிறுவனின் உடலை கைப்பற்றியதோடு மீனாட்சியை கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பூந்தமல்லி கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கை விசாரித்த நீதிபதி மீனாட்சிக்கு ஆயுள் தண்டனையும் 1000 ரூபாயும் அபராதம் விதித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மீனாட்சி புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது அவர் போலீசாரின் காலில் கும்பிட்டு விழுந்தார்.